ஓகே, இப்போ பெர்முடேஷன் காம்பினேஷன் ஃபஸ்ட் இப்போ மேக்ஸ் கிளாஸ் போயிட்டுருக்கு. அதில் 3 கிளாஸஸ் மட்டும் நம்ம வந்து யூடியூப்பில் காமனாக போட்டிருப்போம். இனிமேல் வர போகிறது எல்லாமே ப்ரைவேட் கிளாஸஸ், பெய்டு கிளாஸஸ். ஸோ பெர்முடேஷன் காம்பினேஷன்ஸில் தேர்டு கிளாஸில் என்ன பார்த்தோம்? கான்செப்ட்ஸ் பார்த்தோம். ஸோ கான்செப்ட்ஸில் என்னென்ன பார்த்தோம்? ஃபஸ்ட்டு பெர்முடேஷன்னா என்ன? அரேஞ்ச்மெண்ட்டில் 4 இது கொடுத்துருந்தாங்க. ஒன்று ரிப்பீட்டேஷன் அலௌடாக இருந்தால் ஃபார்முலா டேரக்டாக n பவர் r. அடுத்து இப்போ ரிப்பீட்டேஷன் நாட் அலௌட் அப்படின்னா எல்லா இடத்துலையுமே வந்து இப்போ ரிப்பீட் ஆக மாட்டாங்க அப்படின்னா ஒரு பொசிஷனுக்கு ஒரு ஆள் தான். அப்படின்னா ஒரு பொசிஷனுக்கு ஒரு ஆள்னா ஃபஸ்ட்டு 5 பேர் இருக்காங்கன்னா 5, அடுத்து 4, அடுத்து 3. ஸோ அடுத்து வந்து டிஸ்டிங்ஷன் ஆப்ஜெக்ட்ஸ் எது வந்துச்சுன்னா அப்போ என்ன பண்ணோம்? இப்போ வந்து காமனாக ஒரு வேர்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த வேர்டில் ரிப்பீட்டேட்டிவ் திங்ஸ் இருந்துச்சு. இப்போ ஆப்பிள் அப்படின்னா 2 ஒரே லெட்டர் 2 தடவை ரிப்பீட் ஆகுது. ஸோ அந்த டைமில் நம்ம டேரெக்டாக 5 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரியல் போட்டுடலாம். இப்போ பேக் அப்படின்னா இதில் ரிப்பீட்டேட்டிவ் எந்த வேர்டுமே கிடையாது. ஸோ 3 ஃபேக்டோரியல் டேரெக்டாக போட்டுடலாம். 3 × 2, ஸோ 6. அடுத்து சர்க்குலர் பெர்முடேஷன் n-r ஃபேக்டோரியல் n-1 ஃபேக்டோரியல் இஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் ரொட்டேட்டிவ் அதுவும் ஆன்டி கிளாக்வைஸ் அப்படின்னா n-1 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2. அடுத்து காம்பினேஷன் இஸ் செலெக்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட டியூட்டி ஆஃப் இப்போ பெர்முடேஷன் காம்பினேஷன் கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சோடனே ஃபஸ்ட்டு அரேஞ்ச்மெண்ட்டா செலெக்ஷனா, அதுவும் ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளம்ஸ் கொடுக்குறப்ப. இப்போ பீனா நம்மளுக்கு தெரியும் இட்ஸ் அ பெர்முடேஷன், இப்போ சீனா காம்பினேஷன். அந்த லெட்டர் வச்சு கொடுத்துருந்தாங்கன்னா we know, but in statement problems first we have to identify the given question is arrangement or selection. இப்போ காம்பினேஷனோட ஃபார்முலா NCR is equal to n factorial divided by n minus r factorial into r factorial. ஸோ அடுத்து வந்து காம்பினேஷனுக்கு பெர்முடேஷனுக்கு உள்ள ரிலேஷன்ஷிப் NCR into r factorial divided by NPR. அடுத்து NC0 is equal to 1, NCN is equal to 1, NCR is equal to NCN minus R. These are the properties. இப்போ we are going to solve some problems. Okay, the first question 4p3 is evaluated as. இப்போ பீன் கொடுத்துட்டாங்க. ஸோ we know the questionல என்ன சொல்லியிருக்காங்க? பெர்முடேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பெர்முடேஷனோட ஃபார்முலா n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n minus r ஃபேக்டோரியல். ஸோ 4 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 4 minus 3 ஃபேக்டோரியல், that is 4 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 1 ஃபேக்டோரியல். ஸோ ஆன்சர் 4 ஃபேக்டோரியல். ஆன்சர் 4 ஃபேக்டோரியல் அப்படின்னா 4 × 3 × 2, 6 × 4 24. ஸோ ஆப்ஷன் சி. ஸோ அடுத்து 4p4 கேட்டிருக்காங்க. இப்போ ஃபேக்டோரியலும் 4. இப்போ 4 minus 4னா என்ன? 1ஆ 0வா? 0. ஸோ டிவைடட் பை இதுனா நமக்கு என்ன? ஆக்சுவலி 1 minute. ஸோ கீழே வந்து நம்ம மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது 0 ஃபேக்டோரியல் வந்துடும். 0 ஃபேக்டோரியல் இஸ் 1. ஸோ 4 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 1, 4 × 3 × 2 × 1, சேம் 24. இங்கேயும் அப்படின்னா என்னது? NPN is equal to n ஃபேக்டோரியல். இப்போ ஒரு ஃபார்முலா வந்துருச்சா? அடுத்து 7 ஃபேக்டோரியல் என்னன்னு கேட்டிருக்காங்க. 7 ஃபேக்டோரியல் 7 × 6 × 5 × 4 × 3 × 2 5040. 0 ஃபேக்டோரியல் is a symbol equal to 1. ஓகே, நெக்ஸ்ட் இந்த மாதிரி NP4 is equal to 12 NP2 கொடுத்துருக்காங்களா? இப்போ NP4 is equal to 12 × NP2. இப்போ ஆப்ஷன் வச்சு நம்ம போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபார்முலா வச்சு நம்ம போகலாம். ஆப்ஷன் ஃபஸ்ட்டு சைடில் எழுதிக்கிறேன். ஓகே, இன்னொன்று வந்து none of the above. இப்போ நமக்கு என்ன தெரியணும்? இது ரெண்டுமே LHS is equal to RHS. n வந்து ஒரு வேல்யூ தெரியணும். கரெக்டாக? இப்போ n-க்கான வேல்யூ -1 இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஆரை விட n வந்து லெஸராக இருக்காதுங்கிறத நம்ம போன கிளாஸில் பார்த்தோம். ஸோ அப்போனா வந்து கிரேட்டராக தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. ஸோ உங்களுக்கு இப்போ வந்து எக்ஸாம் பேஸ்டு கிளாஸுங்கிறதுனால மேஜர் நம்ம வந்து MCQ கொடுத்துருக்குற ஆப்ஷன் வச்சே போயிடலாம். ஸோ இப்போ நம்ம 6ன்னு எடுக்கிறோன்னு வச்சுக்கோம். 6p4 is equal to 12 × 6p2. கரெக்டா?
இப்போ 6p4 என்னது 6 ஃபேக்டோரியல் டிவைட் பை 2 ஃபேக்டோரியல் 12 into 6 ஃபேக்டோரியல் டிவைட் பை 4 ஃபேக்டோரியல். ஸோ இப்போ நம்ம இப்படி சால்வ் பண்ணோம்னா என்ன வரும் 6 into 5 into 4 இந்த மாதிரி சால்வ் பண்ணுறது இந்த மாதிரி சால்வ் பண்ணாமல் டேரெக்டாக 6 ஃபேக்டோரியல் divided by 2 factorial into 4 factorial divided by 6 factorial is equal to 12. இப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 12ங்கிற ஆன்சர் வரணும். இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா 6 ஃபேக்டோரியல் கேன்சல் ஆயிரும். இப்போ 4 into 3 into 2 ஃபேக்டோரியல் கேன்சல் ஆயிடுச்சுன்னா இப்போ 4 into 3 12. சரி, இப்போ உங்களுக்கு கன்ஃபியூஷன் இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேயே வந்துருச்சுல, இதே 5 வச்சு பண்ணி பார்ப்போமா? இப்போ 5p4 is equal to 12 into 5p2. So 5 factorial divided by 1 factorial is equal to 12 into ஏன்னா n minus r 1 தானே. இப்போ 5 factorial divided by 3 factorial அதே தான் சால்வ் பண்ணோம்னா ஸோ 3 into 2 into 1 is equal to 12 கிடையாது. ஸோ இந்த ஆப்ஷனும் கிடையாது. ஸோ ஆப்ஷன் பி. அடுத்து இதே மாதிரி ரேஷியோஸ்ல கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து அதான் ஃபார்முலா வச்சு போனோம்னா கொஞ்சம் பெருசு. இதே இது நம்ம வந்து ஆப்ஷன் வச்சு போனோம்னா within a fraction of second we can find the answer. So np3 is to np2 is equal to 3 is to 1. Options are 7, 4 and 5. ஓகே, இப்போ np3 is to np2 is equal to 3 is to 1. ஸோ இதுலேயே ஆப்ஷன் வச்சு போயிடுவோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 7p3 is to 7p2. ஸோ இப்போ 7 factorial divided by 5 factorial is to into 6 factorial. sorry இங்கே 4 இங்கே 5. இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணோம்னா into 4 factorial divided by 4 factorial is to 7 into 6 into 5 factorial divided by 5 factorial. Factorial gets cancelled. So இங்கே 7 into 6 into 5 210 is to 7 into 6 42. இப்போ நம்மளுக்கு 3 is to 1 தேவை அப்படின்னா we have to divide and see. இப்போ நம்மளுக்கு வந்து 5 is to 1ங்கிற மாதிரி வருது. ஸோ ஆப்ஷன் ஏ கிடையாது. ஸோ இது வந்து அதான் ஒரு MCQs கொடுத்தா there are 3 ways to find it. ஒன்று ஹிட்டன் பார்த்தோன்னே இதெல்லாம் கிடையாது அப்படின்னு எரர் பண்ணி விடுறது. இப்போ நம்ம போன செம்மில் வந்து -1 வராது எப்படி சொன்னோம், 6 விட n எப்பவுமே வந்து கிரேட்டராக இருக்குங்கிறத பற்றி சொன்னோமா. ஸோ எலிமினேட்டிங் த ஆப்ஷன்ஸ் எது வராதுன்னு தெரிஞ்சு எலிமினேட் பண்ணுறது. ரெண்டாவது கிளவராக ஆப்ஷன்ஸ் வச்சே போகிறது. அப்படின்னா உங்களுக்கு வந்து டைம் சேவிங்காக இருக்கும். இப்போ நீ n ஃபேக்டோரியல் இஸ் 2 3 ஃபேக்டோரியல்னா அது ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் என்னன்னு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் இட்ஸ் ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள்னு வச்சுக்கோங்களேன். ப்ராக்டிக்கலி நம்மளுக்கு வந்து 2 hours தான் கொடுப்பாங்க. அதில் நீங்கள் வந்து மேத்ஸ் பேப்பரும் பண்ணணும், 4th பேப்பரும் பண்ணணும். ஸோ 3rd and 4th பேப்பர் சேர்த்து பண்ணணும். ஸோ மேத்ஸை நீங்கள் வேகமாக முடிச்சாதான் 4th பேப்பரை கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் என்னன்னா மேஜராக வந்து இந்த மாதிரி போகலாம். அதை 3 பேஸு. ஒன்று கொஸ்டினில் இருக்கிற ஆப்ஷன்ஸை எலிமினேட் பண்ணி கடைசியில் 2 வரும்ல அதை வச்சு ட்ரை பண்ணுறது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி டைரெக்டாக ஆப்ஷன்ஸில் போகிறது. 3வது நான் ஃபார்முலா வச்சு பெருசாக தான் பண்ணுவேன்னா அந்த 3வது ஆப்ஷனுக்கு போய்க்கலாம். நம்ம வந்து எப்பயுமே வந்து ஃபர்ஸ்ட் 2 ஆப்ஷன்ஸில் நிற்கிறது வந்து பெட்டர். ஸோ இப்போ அடுத்து 4 கொடுத்துருக்காங்க. 4p3 is to 4p2. 4 factorial 4 minus 3 1 is to 4 factorial divided by 2 factorial. So 4 factorial அப்படியே தான் இருக்கும். இங்கே 4 into 3 6 12 into 2 factorial cancel ஆயிரும். இங்கே 1 factorial இருக்கு. ஸோ இட்ஸ் இப்போ 4 into 3 into 2 என்னது 4 into 3 into 2 24 is to 12. நமக்கு 2 is to 1 வருது. அது நமக்கு தேவை கிடையாது. ஸோ ஆப்ஷன் சி போகிறோம். 5p3 is to 5p2. 5 factorial divided by 2 factorial is to 5 factorial divided by 3 factorial. 5 into 4 into 3 into 2 factorial divided by 2 factorial, that is
divided by 3 factorial. So இங்கே வந்து 5 into 4 20 60 60 is to 20 60 divided by 20 answer 3 is to 1 answer வருதா so option C புரிஞ்சுச்சா ஓகே இப்போ அடுத்து வந்து ஒரு பியூட்டிஃபுல் கொஷின் அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது நீங்கள் நினைப்பீங்க கம்ப்யூட்டர் தானே டைரெக்டாக கேட்டாங்க கிடையாது அதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா த நம்பர் ஆஃப் வேஸ் த லெட்டர்ஸ் ஆஃப் வேர்டு கம்ப்யூட்டர் இப்போ நம்ம வந்து இந்த வேர்டு மாதிரி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க வேர்ட்ஸ் கொடுத்து நம்மளை கண்டுபிடிக்க சொன்னால் அது ரிப்பீட்டடாக இருந்தால் கீழே வந்து போடணும் மேலே வந்து டேரெக்டாக நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் போடுறோம் ஓகே ஆனால் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா கேன் பி அரேஞ்சுன்னு கேட்கல ரீஅரேஞ்சுன்னு கேட்டிருக்காங்க ஸோ கொஸ்டின்ல அங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்கு அரேஞ்சுன்னு கேட்டாங்கன்னா நார்மலாக நம்ம பண்ணுறது என்னது மொத்தமாக 4 லெட்டர்ஸ் இருக்கு 8 ஃபேக்டோரியல் போடுறது கரெக்டு ஆனால் ரீஅரேஞ்சுன்னு கேட்டாங்கன்னா -1 பண்ணிக்கணும் அவ்வளோதான் மேட்ரு நீ டேரெக்டாக 8 ஃபேக்டோரியல் போட 8 into 7 into 6 into 5 into 4 into 3 into 2 40,320 அப்படியும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஆனால் ரீஅரேஞ்சுன்னு கொடுத்துருக்கனால -1 ஸோ 40,319 தான் ஆன்சர் ஸோ அரேஞ்சுன்னு கேட்டாங்கன்னா 8 ஃபேக்டோரியல் தான் ஆன்சர் ரீஅரேஞ்சுன்னு கேட்டிருக்கனால -1 ஸோ இந்த கொஸ்டின்ல வந்து மேஜராக நம்ம நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னது ரீஅரேஞ்சா அரேஞ்சா வேர்ட்ஸ் கொடுத்து ஈஸியாக இருக்கும் வவல் சேர்ந்து வரட்டும் அரேஞ்சுங்கிறது வேற ரீஅரேஞ்சுங்கிறது வேற ஸோ அங்கே நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க இது நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் டைம் எக்ஸாமுக்கு முன்னாடி சால்வ் பண்ணதில் இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேவா அடுத்து நம்பர் ஆஃப் ways in which 7 girls from form a ring n-1 factorial so 7 6 factorial 7 minus 1 6 6 factorial 6 into 5 into 4 into 3 into 2 720 ஓகேவா அடுத்து போலாமா அதே மாதிரி தான் சர்க்கிள் ஃபார்மேஷனில் சம்ஸ் வருது ஸோ 9th one homework அடுத்து if 50 different jewels can be a set to form a necklace இப்போ நெக்லஸ்ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஃபார்முலா என்ன n-1 factorial divided by 2 so 50 minus 1 49 factorial divided by 2 so B option 10th one the number of ways in which the Monday be arranged beginning with O and ending with Y so Monday MONDAY ஓகேவா இதில் இந்த ஒரே லெட்டர் தான் எப்போ பார் வருமா ஓகேவா எப்போ பாரு இந்த ஓ தான் வரும் எண்டிங் வந்து ஒய் தான் வரும் இந்த இதுக்கு நடுவில் மட்டும் நம்ம என்ன வேணால் இது வந்து பண்ணிக்கலாம் மாற்றிக்கலாம் அப்படின்னா ரிமைனிங் வந்து நம்மளுக்கு 4 லெட்டர்ஸ் இருக்குது அந்த 4 into 3 into 2 into 1 இப்போ ஆன்சர் என்ன வருது 4 into 3 12 24 டேரெக்டாக 24ன்னு போட்டுடலாம் ஏன்னா இதுவுமே 1 ஃபேக்டோரியல் தான் இதுவும் 1 ஃபேக்டோரியல் தானே இப்போ மண்டே பி ஃபார்ம்டு வித் பிகினிங் ஓ கொடுத்துருக்காங்க அப்போனா எப்பயுமே அந்த ஓ தான் வரும் அதுக்கு வந்து மாறுதலே கிடையாது எண்டிங்கும் ஒய் தான் மாறுதலே கிடையாது ஸோ எப்பயுமே அந்த இடத்துல தான் இருக்க போகுது 1 இட்ஸ் அ ஃபிக்ஸட் பொசிஷன் அதனால 1 ஃபேக்டோரியல் நடுவில் இருக்கிற 4 லெட்டர்ஸை நீ எப்படி வேணால் மாற்றிக்கலாம் ரிப்பீட்டேஷன் நாட் அலவுடு ஏன்னா மண்டேங்கிற டேர்மில் என்னு எம்மு மீதி இருக்கிற ஏடி தான் எழுதிக்கலாம் அந்த 4ல் எது வேணால் மாற்றிக்கலாம் ஸோ 4 into 3 into 2 ரிப்பீட்டேஷன் நாட் அலவுடுங்கிறதுனால இந்த ஃபார்முலா புரிஞ்சுச்சா 24 அடுத்து காலேஜுங்கிற வார்த்தை எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணலாம் மொத்தம் எத்தனை லெட்டர்ஸ் 7 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் into 2 ஃபேக்டோரியல் ஏன்னா எல் வந்து ட்வைஸ் வருது இ வந்து ட்வைஸ் வருது ஸோ 7 ஃபேக்டோரியல் ஒரே நிமிஷம் 7 into 5 into 4 factorial 4 into 3 factorial so 2 factorial into 2 factorial gets cancelled into 2 so 7 into 6 into 5
7 into 6 into 5 into 2 into 3. So option none of these. Answer என்ன 1260. புரிஞ்சுச்சா? இங்கே வந்து என்னதுன்னா நம்ம பார்த்தோம்ல டிஸ்டிங்ஷன் ஆப்ஜெக்ட் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து in how many ways a committee of 3 ladies and 4 gentlemen can be formed from a group of 8 ladies and 7 gentlemen? It's a very easy one. Selection தான். கமிட்டியில் என்ன பண்ணுவாங்க, குரூப் ஃபார்ம் பண்ண போகிறாங்க, செலக்ட் தானே பண்ணுவாங்க. 8 லேடிஸ் இருக்காங்க, அதில் 3 லேடிஸ் தேவை. இது அண்டு கொடுத்துருக்காங்க. அண்டுனா மல்டிப்ளிகேஷன், ஆறுனா ஆடு. ஸோ மேஜர் கான்செப்ட் இன்னொன்று என்ன பார்த்துருக்கோம் இன்னைக்கு, அண்டு அப்படின்னா மல்டிப்ளிகேஷன். சைடில் நோட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஆர் அப்படின்னா அடிஷன். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, அண்டு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், மல்டிப்ளை பண்ண போகிறோம். 7C4. இப்போ 8C3 into 7C4. ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். ஆன்சர் ட்ரை பண்ணுங்க. இப்போ என்ன ஆன்சர் வருது, 8 into 7 into 6 into 5 factorial divided by 5 factorial into 3 factorial. 5 factorial get cancel. 3 into 2 6. So 3 factorial and 6 cancel ஆயிடுச்சு. Into 7 into 6 into 5 into 4 factorial. 3 factorial into 4 factorial. அதே மாதிரி 6 cancel ஆயிடுச்சா. இப்போ 8 into 7 into 7 into 5. So 8 into 7 into 7 into 5. 1960. அப்படி ஒரு ஆப்ஷன், ஏ ஆப்ஷன் இருக்கா? எஸ், ஆன்சர் வந்துச்சு. ட்ரை பை யோர் செல்ஃப். ஓகே, shall we move to the next question? It's a very interesting question. ஒரே கொஸ்டின்ல 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த 3 கொஸ்டினுக்கு ஆன்சர் சால்வ் பண்ணி ஏ என்ன, பி என்ன, சி என்ன கண்டுபிடிக்கணும். So first, a box contain 7 red balls. அப்படின்னா total number of balls என்ன கொடுத்துட்டாங்க. It's a very interesting question. 7 red balls, 6 white balls, 4 blue balls. சரியா? இதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா, அவங்க 3 பால்ஸ் செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்பனா ஆர் வந்து 3 தான். 3 இதை செலக்ட் பண்ண போறோம்னாலே காம்பினேஷன் 3. இப்போ உனக்கு என்னன்னா 7மே வந்து என்னதுன்னா 3மே ரெட் பால்ஸ். அப்படின்னா 3லேருந்து 7 பால்ஸ் வந்து 3 செலக்ட் பண்ண போகிறேன். அப்படின்னா 7C3. புரிஞ்சா? இதுதான் ஃபர்ஸ்ட் ஏ ஆப்ஷனுக்கான ஆன்சர். 7C3 கண்டுபிடிச்சிங்கன்னா ஏ ஆப்ஷனுக்குல ஆன்சர் வந்துடும். புரிஞ்சிச்சா? ஏன்னா நீ வந்து 3 பால்ஸ் செலக்ட் பண்ண போகிற, அந்த 3மே ரெட்டாக இருக்கணும்னா ரெட்ல இருந்து தான் ஒரு 3 செலக்ட் பண்ணுவேன். காமன் சென்ஸ். அடுத்து பி ஆப்ஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, நன் இஸ் ரெட்டு. அப்பனா நீ ரெட் பால்ஸே பார்க்கக்கூடாது, ப்ளூ அண்ட் ஒயிட்ல இருந்து தான் நீ எடுக்க போற. ஸோ அப்படின்னா 10C3. அது என்னென்ன கலர்ஸ் நம்ம ஸ்பெசிஃபை பண்ண கிடையாது. புரிஞ்சிச்சா? அடுத்து 1 is of each color. அப்படின்னா 7C1 into 6C1 into 4C1. C. Sorry for the inconvenience. இப்போ 7C3 என்ன வருது, 7 factorial divided by 3 factorial into 4 factorial. கரெக்டா? 7 into 6 into 5 into 4 factorial. 6 4 factorial cancel ஆயிரும். Because 3 factorial is 6. So 7 into 5 35. அப்படின்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல ஜஸ்ட் மினிட். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல நமக்கு 35 வந்திருக்கு. அப்படின்னா 2 ஏ இல்லைன்னா பி தான் இருக்கும், சி இருக்காது, வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட்ல அதோட 14 வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷனை நம்ம ட்ரை பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன, ஏன்னா நெக்ஸ்ட் இதில் தான் 140 120 நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ 10C3
10 into 9 into 8 divided by into 7 factorial, 7 factorial into 3 factorial gets cancelled, 3 into 2, அதனால இது 3, இது வந்து 4. So 10 into 3 into 4, 120. So option B. நம்ம C option கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே we have found out the answer. எதனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 7C3க்கு வந்து 35 வந்துச்சு. 35 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா C ஆப்ஷன் கண்டிப்பாக வராது. ஸோ ஏ இல்லைன்னா பி தான். அடுத்து பாருங்க, தேர்ட் ஒன்றுக்குமே 168 days 168 daysன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க கொஸ்டின்ல. ரெண்டாவது ஆப்ஷனை கண்டுபிடிச்சா அப்போ நம்ம வில் கம் டு த எண்ட் ஆஃப் ஆன்சர். கரெக்டா? இப்போ அதே மாதிரி தான் 7C1 6C1 4C1 கண்டுபிடிங்க, உங்களுக்கு 168 வரும். 7C1 என்னது? 7 factorial divided by 6 factorial into 1 factorial. So 7 into 6 into 4, 168. இப்போ NC1 என்ன பார்த்தோம்? NC1 is none other than N. அது ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் எழுதிக்கோங்க. NC1 is N. Okay, next problem. It's a very easy problem. இது வந்து என்னதுன்னா combination of permutation and combination. 10PR is equal to 6,04,800. 10CR 120. இப்போ R கண்டுபிடிக்கணும். அந்த R என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். கரெக்டா? நம்ம இப்பதான் ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம்ல. We all know NCR into R factorial is equal to NPR. என்ன ரெண்டுக்குமே காமனா இருக்கா? Yes. அப்பனா we can go ahead with the formula. இந்த ஃபார்முலா படி யூஸ் பண்ணலாம். ஏன்னா n ரெண்டுக்குமே காமனா தான் இருக்கு. So 10CR 120 into R factorial is equal to 6,04,800. இப்போ R factorial என்னது? 6,04,800 divided by 120. 6,04,800 divided by 120 is 5,040. இப்போ நீங்க எந்த ஃபேக்டரியல் கண்டுபிடிச்சா உனக்கு 5,040 வருதோ அதான் ஆப்ஷன். ஏன்னா உங்க R தான் கேட்டிருக்காங்க, R ஃபேக்டரியல் கேட்கல. புரிஞ்சா? 7 into 6 into 4 into 5 into 3 into 2 is 7 factorial. அதனால R is 7. புரிஞ்சுச்சா? அதே மாதிரி அடுத்து வந்து 16 is also homework. ஏன்னா 12C4 plus 12C3 கேட்டிருக்காங்க. It's very easy to find. அதே மாதிரி அடுத்து வந்து necklace sum. It can be rotated. அதனால n minus 1 factorial divided by 2. 8 bead கொடுத்துருக்காங்க. So answer is for 2,520. So hereby we completed the concept of permutation. இது எல்லாமே வந்து question exam based questions. So இப்போ நீங்க கூட சால்வ் பண்ணிருக்கலாம், நீங்க வந்து இந்த வீடியோ பாஸ் பண்ணி சால்வ் பண்ணிருக்கலாம், anything. பட் இன்னொருக்க இதே சம்ஸை போட்டு பாருங்க. only 17 sums are there. இன்னொருக்க போடுறதுக்கு உங்களுக்கு இப்போ நீங்க போடுறதுக்கு வந்து கரெக்டா we have taken 23 minutes. இதே இன்னொருக்க நீங்களா உட்காந்து சால்வ் பண்ணுவீங்கன்னா within 10 minutes you have to solve. அப்பனா you are well versed in permutation and combination. Any sums given to you, you can solve it. Okay. Next we can have okay, now we have completed 2 of the chapters in our module. One வந்து ratio, proportion and variation. இன்னொன்று வந்து ஃபுல்லா permutation and combination ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 1 minute. So permutation combination இந்த ரெண்டு மாடியூல்ல ஒரு சாப்டர் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து இட்ஸ் a very easy concept. ஒன்று வந்து quadratic equation. ஸோ அதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டேக் quadratic equation. குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனில் வந்து ஆக்சுவலி எப்படி சம்ஸ் கேட்பாங்கன்னா அதுவுமே வந்து ஆப்ஷன்லேருந்து நம்ம சூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ பேசிக்கலி எம்சிக்யூஸ் வந்து ஈஸி டு சால்வ் தான்.
டைம் ஆகும். ஸோ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் என்ன சொல்ல வருது, பேர்ல என்ன சொல்ல வருது? ஸோ தெர் ஆர் மெனி டைப்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன். ஒன்று வந்து லீனியர் ஈக்குவேஷன். அப்படின்னா அந்த ஈக்குவேஷன்ல கொடுத்துருக்கிற பவர் வந்து ஒன்றுன்னு தான் இருக்கும். இப்போ அப்படின்னா என்ன, bx plus c வந்து லீனியர் ஈக்குவேஷன். ஏன்னா x⁻1 கான்ஸ்டன்ட்டுக்கு பவரே வராது. இப்போ மேஜராக ஈக்குவேஷன் அப்படின்னாலே எக்ஸுக்குரிய பவரை இண்டிகேட் பண்ணி தான் சொல்லும். ஸோ பி இப்போ நான் என்னெல்லாம் எழுதுறேனோ அதெல்லாம் தயவுசெய்து நோட் பண்ணுங்க. bx plus c வந்து லீனியர் ஈக்குவேஷன். இதே இது குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனா எப்படி இருக்கும்? ax² plus bx plus c. c is a constant term. அது இல்லாமையும் இருக்கலாம். இப்போ இல்லாம இருந்துச்சுன்னா ax² plus bx ன்னு வரும். இப்போ இங்க வந்து பவர்ல வந்து மேக்ஸிமம் பவர் எதுதான் இருக்கு? மேக்ஸிமம் பவர் 2 தான் இருக்கு. அதனால இட்ஸ் a quadratic equation. Quadratic equation. If suppose 1 minute ax³ plus bx² plus cx plus d அப்படின்னா இட் இஸ் a cubic equation. ஏன்னா மேக்ஸிமம் பவர் 3 தான் இருக்கு. ஸோ 3னா கியூப் தானே நம்ம இண்டிகேட் பண்ணுவோம். ஸோ cubic equation. இதே இது 4 5 அப்படின்னா அது வந்து மல்டி ஈக்குவேஷன், மல்டி பவர் ஈக்குவேஷன் அந்த மாதிரி. ஸோ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் நமக்கு என்ன தெரியணும்? மேக்ஸிமம் வந்து நம்மளோட பவர், மேக்ஸிமம் பவர் வந்து 2 தான் இருக்கும். அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட், இன் திஸ் எக்ஸ்பிரஷன் ABC ஆர் கான்ஸ்டன்ட். An important point regarding a quadratic equation is the fact that the maximum power or index, power க்கு இன்னொரு பேர் index. So index ஓட plural form indices. So அது தனி சாப்டர் நமக்கு வரும். So index is none other than power of a variable x is in the expression is 2. இது கூட உங்களுக்கு கேள்வி வரலாம். Degree of quadratic expression is 2. ஏன்னா இங்க ஏன் நம்ம வந்து குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் எக்ஸ்பிரஷன் 2 ன்னு சொல்றோம் அப்படின்னா we get a value of x வந்து 2 வேல்யூஸ் கிடைக்கும். இதே இது கியூபிக் ஈக்குவேஷனா இருந்தா 3 வேல்யூஸ் ஆஃப் x கிடைக்கும். லீனியர் ஈக்குவேஷனா ஒரு x ஓட வேல்யூ கிடைக்கும். புரிஞ்சுச்சா? இப்போ இந்த ax² plus bx plus c நம்ம சொல்றோம்ல, இட் இஸ் a quadratic equation. இப்போ இந்த aங்கிறது என்ன, bங்கிறது என்ன அப்படின்னா இட்ஸ் none other than coefficient of x² and coefficient of x. இப்போ ax² அப்படின்னா x²க்கு முன்னாடி இருக்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x², a. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x என்னது? b. ஸோ இந்த டேர்ம்ல ஏங்கிறது வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப், எழுதிக்கோங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x², bங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x. ஓகே, இதுதான் வந்து அடுத்த எக்ஸ்பிரஷன் வைஸ். இப்போ வந்து 5 பவர்ஸ் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி தனித்தனியாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் வந்து நீங்கள் கேட்பீங்க அந்த ஃபார் த எக்ஸ்பிரஷன் x⁻3 ப்ளஸ் 3x² x⁻³ y⁻2 ப்ளஸ் இதுக்கு நீங்கள் வந்து மேக்ஸிமமே அந்த ஈக்குவேஷனில் பவர் 3 தானே வருது, டிகிரி அப்படின்னா 3 தானேன்னு சொல்லுவேன். கிடையவே கிடையாது. நீ ஒவ்வொரு எக்ஸ்பிரஷனையும் பாரு, பவர்ஸ் ஆட் பண்ணு. இப்போ x⁻3னா 3, x⁻3 இன்டூ y⁻2ன்னு ஒன்று இருக்கு. அப்படின்னா பவர்ஸ் சேர்த்தா 5 பவர்ஸ் வருதுல்ல. அப்படின்னா ஒய்க்கான ஒரு வேல்யூ வரும், எக்ஸ்க்கான 3 வேல்யூஸ் வரும். ஸோ டிகிரி இஸ் 5. அதனால தான் இங்கே 5 கொடுத்துருக்காங்க. புரிஞ்சிச்சா? இதுல மேஜரா என்ன கேட்பாங்க? இப்போ இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்ல அந்த 2 ரூட்ஸ் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. x என்னது, இப்போ 2 வேல்யூ ஆஃப் x வருதுன்னா அந்த 2 வேல்யூ ஆஃப் x என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இப்போ வந்து சம்மன் ப்ராடக்ட் கொடுத்து இது ஈக்குவேஷனா கன்வெர்ட் பண்ணுங்கன்னு கேட்பாங்க. இல்ல ஈக்குவேஷன் கொடுத்து சம்மன் ப்ராடக்ட் கண்டுபிடிங்கன்னு சொல்லுவாங்க. இட்ஸ் a very easy one. சம்மன் ப்ராடக்ட்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபார்முலா படிச்சீங்கன்னா போதும். இதுதான் இங்க எக்ஸாம்பிள்ல வந்து இப்போ 15x² plus 28x plus 13 இருந்துச்சுன்னா x²ஓட கோஎஃபிஷியன்ட் 15, x ஓட கோஎஃபிஷியன்ட் 28. ஸோ a is equal to 15, b is equal to 28. அதான் உங்க கோஎஃபிஷியன்ட் தான் என்ன, a டேர்ம் என்ன, b டேர்ம் என்ன, கான்ஸ்டன்ட் டேர்ம் என்னன்னு வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், இட்ஸ் a very important டாபிக். இந்த ஒவ்வொரு மெத்தடையும் நம்ம படிக்கணுமானா தேவை கிடையாது. சொல்யூஷன் மெத்தட்ஸ் ஆஃப் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன், ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தாலே நம்ம வந்து சம்மன் ப்ராடக்ட் மெத்தட் போவோம். ஞாபகம் இருக்கா?
இப்போ 4x² + 3x + 2 = 0ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம டேரெக்டாக எங்கே தான் போவோம்? ஃபர்ஸ்ட் இப்படி எடுத்து சின்ன பிள்ளை மாதிரி சம்மன் ப்ராடக்ட் மெத்தட் போவோம். இதுதான் வந்து ஃபேக்டரைசேஷன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ப்ராடக்ட் வந்து A term and constant term, அடுத்து வந்து B வந்து இது. இப்போ இதில் சால்வ் பண்ண வரல. இப்போ நீ என்ன தான் பண்ணாலும் 4 × 3 என்ன மல்டிப்ளிகேஷனில் என்ன டேர்ம்ஸ் எடுத்துகிட்டு வந்தாலும் உனக்கு 3ங்கிற சம் வரல. அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? அடுத்த டாபிக் போவோம். அடுத்து என்ன பண்ணுவேன்? ஒரு ஃபார்முலா இருக்கும், இந்த பெரிய ஃபார்முலா, இந்த -b + √b² - 4ac / 2a. இந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிச்சோம்னா அந்த ரெண்டு ரூட்ஸோட வேல்யூஸ் நம்மளுக்கு கிடைச்சிரும். பிளஸ் ஆர் மைனஸ்ன்னு வருதா? ஸோ பிளஸ்ல ஒரு வேல்யூ இருக்கும், மைனஸ்ல ஒரு வேல்யூ இருக்கும். தென் நமக்கு வந்து எப்போ சம்மன் ப்ராடக்ட் பண்ண ஆன்சர் வரல, சம்மன் ப்ராடக்ட் போட்டு பார்த்தோம், நம்மளுக்கு வந்து கரெக்டான எக்ஸாக்ட் ரூட்ஸ் கிடைக்கல அப்படின்னா தான் இந்த ஃபார்முலாவுக்கு போவோம். கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட்ஸ்லாம் நமக்கு தேவை கிடையாது. பட் இட்ஸ் அ மெத்தட் கிவன் இன் யுவர் புக். கொஸ்டின் பேஸ்டு சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவை கிடையாது. ஸோ நம்ம கீழே வந்துடலாம். அதுதான் இந்த ஃபார்முலா. டைரக்டாகவே வேல்யூ ஆஃப் ரூட்ஸ் என்ன, ஒன்று வந்து மைனஸில் கொடுத்துருப்பாங்க, இன்னொன்று வந்து ப்ளஸில் கொடுத்துருப்பாங்க. புரிஞ்சிச்சா? ஸோ தெர் ஆர் 2 ரூட்ஸ். அதான் நான் சொன்னேன்ல, ப்ளஸ் ஆர் மைனஸ் b -√b² - 4ac / 2a. உங்களுக்கு ஆன்சர் ப்ளஸ் ஆர் மைனஸில் வரும். ஒரு ரூட் ப்ளஸில் இருக்கும், இன்னொரு ரூட் மைனஸில் இருக்கும். ஸோ எக்ஸோட வேல்யூ நமக்கு 2 கிடைக்கணும் தான் பிரச்சனை. நெகட்டிவாக இருக்கலாம், பாசிட்டிவாக இருக்கலாம், நியூட்ரலாக இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். புரிஞ்சுதா? அடுத்து டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். இட்ஸ் அ வெரி, இப்போ வந்து குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனோட ரூட்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த b² - 4ac வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்ம கிவன் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துருந்தோம்ல, 4x² + 3x + 2 எடுத்திருந்தோமா? இதில் b²ங்கிறது 9, 3² 9 -4 × 2, ஏன்னா 4ac 9 இப்போ இது என்னது 8 × 4 32. இப்போ நம்மளுக்கு மைனஸில் வருது. 32 - 9 வந்து 21. ஸோ 23. ஸோ -23. இப்போ உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? லெஸ் தேன் 0வாக இருந்தால் எப்படி, கிரேட்டர் தேன் 0வாக இருந்தால் ரூட்ஸ் எப்படி இருக்கும்? இப்போ வந்து b² - 4ac = 0ன்னு நினச்சிட்டு வச்சுக்கோங்க. இட்ஸ் ரியல் அண்ட் ஈக்குவல். அப்படின்னா என்னன்னா எக்ஸ் ரெண்டு எக்ஸுமே வந்து 1 3ஆ இருக்கும், 2ஆ இருக்கும், அந்த மாதிரி. ஸோ சேம் நம்பர்ஸாக இருந்துச்சுன்னா b² - 4ac = 0. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க? கிரேட்டர் தேன் 0. அப்போனா உன்னோட ஆன்சர் பாசிட்டிவ்ல வந்துச்சுன்னா ரியல் அண்ட் அன்ஈக்குவல். இப்போ 4 5 5 6 7 8 இந்த மாதிரி வந்துச்சுன்னா greater than 0. greater than 0நாலே இட்ஸ் அப்வியஸ் பாசிட்டிவ். ஸோ இது வந்து மைனஸ்ல இருந்தால் இமேஜினரி ஆர் கான்ஜுகேட் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். இப்போ இது என்னது? நெகட்டிவ்ல வந்திருக்கு. அப்போனா உங்களுக்கு என்ன வரும்? ஒன்று ரூட்லேயே ஆன்சர் வந்துடும். ஒன்னால அந்த ரூட்டே வந்து சால்வ் பண்ண முடியாமல் வந்துடும். இப்போ ரூட் 17னா உன்னால சால்வ் பண்ண முடியாது. ஸோ அந்த ரூட்டை இது இட்ஸ் இமேஜினரி நம்பர் ரூட் 17ங்கிறது அதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ கிரேட்டர் தேன் 0வா இருக்கிறதுல பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருந்துச்சுன்னா, இப்போ வந்து 9 16 இந்த மாதிரி டேர்ம்ஸாக இருந்துச்சுன்னா ரேஷனல் அண்ட் அன்ஈக்குவல். பேசிக்கலி வந்து உங்களுக்கு என்ன தெரியணும்? கிரேட்டர் தேன் 0 லெஸ் தேன் 0 = 0. பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கு இல்லை டோன்ட் வாண்ட். ஓகேவா? இப்போ வந்து அந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸ் எப்படி இருக்குங்கிறத டிட்டர்மைன் பண்றது தான் b² - 4ac. இங்கே அடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ ஒரு ஈக்குவேஷனோட ரூட் எப்படி இருக்கும்? ஒன்று a + ib இருக்கும், இல்லைன்னா a - ib இருக்கும். நம்ம பார்த்தோம்ல, ஒன்று பாசிட்டிவாக இருக்கும், ஒன்று நெகட்டிவாக இருக்கும். அந்த பேஸில் வந்து அந்த ஃபார்முலா பேஸில் அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே. இதெல்லாம் விட நம்மளுக்கு பேசிக்காக என்ன தெரியணும்? சம்மன் ப்ராடக்ட் தெரியணும். சம்மன் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ x² மைனஸ், இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? a மைனஸ், இதான ஃபார்முலா, இதான ஈக்குவேஷன். இப்போ சம் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், சம் ஆஃப் ரூட்ஸ்
அப்படின்னா என்னன்னா மைனஸ் பி பை ஏ போட்டிங்கன்னா உங்களுக்கு சம் ஆஃப் ரூட்ஸ் கிடச்சிரும். பி பை ஏ. அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் இஸ் ஈக்குவல் டு சி பை ஏ. ஸோ உனக்கு வந்து இப்போ கொஸ்டின் ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்து சம் ஆஃப் த ரூட்ஸ் கேட்டு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் கேட்டாங்கன்னா கன்ஃபியூஷனே எடுத்துக்காம சம் ஆஃப் ரூட்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ, ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் வந்து சி பை ஏ. டெய்லி வந்து ஃபார்முலா எழுது. இப்போ நம்ம என்னென்ன சாப்டர்ஸ் முடிச்சிருக்கோங்கிறதுக்கு ஃபார்முலா டெய்லி எழுதணும். டெய்லி ஏன் ஃபார்முலா எழுதுறோம்னா சும்மா கட்சி கிடையாது. நான் என்னெல்லாம் சொல்றேனோ அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக பாஸ் ஆயிடுவீங்க. ஸோ அடுத்து வந்து மெத்தட்ஸ் ஃபார் சால்விங் கொடுத்துருக்காங்க, அது நமக்கு தேவையில்ல. ஒன்று வந்து ஃபேக்டரைசேஷன், சம்மன் ப்ராடக்ட் நீங்கள் போடுவீங்கல்ல அது. இன்னொன்று வந்து ஸ்கொயர் ரூட்ஸ். ஸ்கொயர் ரூட்ஸ் மெத்தட் வந்து கொஞ்சம் பெருசு, கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் ரூட்ஸ். அதுக்கப்புறம் இந்த ஸ்ரீதர் ஆச்சாரியாஸ் ஃபார்முலாஸ் தான் அந்த வேல்யூ ஆஃப் ரூட் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. ஸோ இந்த ஃபார்முலாவோட ஃபவுண்டர் இல்லை ஃபார்முலாவோட நேம் கேட்டாங்கன்னா ஸ்ரீதர் ஆச்சாரியா ஞாபகம் வச்சுக்கோங்க. மேக்ஸில் இந்த மாதிரி கேட்க மாட்டாங்க, சில்லி கொஸ்டின்ஸ். பட் இருந்தாலும் யூ ஹாவ் டு நோ ரைட். அதுக்காக புரிஞ்சிச்சா? உங்க புக்கில் வந்து நிறைய இல்லஸ்ட்ரேஷன் சம்ஸ் தேவையில்லாமல் கொடுத்துருக்காங்க. தேவையில்லாமல் இந்த சென்ஸ் ஃபார் யுவர் எக்ஸாம் பேஸ்ட் அப்ரோச். எம்சிக்யூஸ்க்கு நமக்கு தேவை கிடையாது. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கவே வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த சம்ஸ் நம்ம சால்வ் பண்ணலாம். இல்லஸ்ட்ரேஷன் 99. இப்போ வந்து ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர். கரெக்டா? இப்போ இங்கே வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? சம் கேட்டிருக்காங்க. ஆல்ஃபா பிளஸ் பீட்டா என்னது? அந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சாலே ஸ்கொயர்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா? இப்போ ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab. இப்போ ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab எழுதுறீங்களா? இதே இது ஒவ்வொரு டேர்முக்கும் ஸ்கொயர் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி வரும் ஃபார்முலா. a square plus b square is equal to a plus b the whole square minus 2ab. இதை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? sum of products, sum of roots ஞாபகம் வரணும். sum of roots என்னது? minus b by a. ஈக்குவேஷன்ல ஏற்கனவே -4 இருக்கு. ஸோ minus of -4 plus 4. ஸோ sum of products 4. sorry, sum of roots. sum of rootsனா என்ன? alpha plus beta is equal to 4. இப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு 2ab இருக்கு. அப்படின்னா ப்ராடக்ட்டும் தேவை, ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸும் தேவை. ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் என்னது? c by a. c என்னது? 2 by 1. ஸோ ப்ராடக்ட் வந்து 2. ஸோ ஆல்ஃபா இன்டூ பீட்டா இஸ் ஈக்குவல் டு 2. ஆல்ஃபா பிளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 4. புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சா? alpha plus beta is equal to 4. Alpha into beta is equal to 2. ஏன் alpha into beta வந்து 2? product of root c by a. இப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? இப்போ a plus b the whole square, alpha plus beta the whole square வந்து 4 square minus 2 into 4 into 2. Sorry. Alpha into beta 2. So 16 minus 4, 12 is the answer. புரிஞ்சுச்சா? It's very easy to solve, right? இந்த மாதிரி கேள்வி கேட்டால் எழுதிடுவீங்களா? sum of roots, product of roots. அதுக்கு போது நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? a square plus b square ஓட ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி a plus b the whole square, a minus b the whole square. அதுக்கப்புறம் a plus a minus a square minus b square. இதுக்கு ஒரு ஃபார்முலா என்ன இருக்கு? a plus b into a minus b. இந்த மாதிரி ஃபார்முலாஸ் தெரிஞ்சிச்சுன்னா இட்ஸ் வெரி ஈஸி டு சால்வ். இந்த மாதிரி கேட்க மாட்டாங்க, ஏன்னா டிஃபரன்ஸ் ஆஃப் ரூட்ஸ் எல்லாம் கேட்க மாட்டாங்க. சம் ஆஃப் ரூட்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் வச்சு வர்றதான் கேட்பாங்க. புரிஞ்சிச்சா? ஓகே, சம் இல்லஸ்ட்ரேஷன் 9 we have to solve. Next
நெக்ஸ்ட் கொஞ்சம் எல்லாமே பெருசாக இருக்குது. ஸோ கம் டு புக் பேக். இல்லை இல்லுஸ்ட்ரேஷன் 107, 108, 109 இதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணோம். 107ல் என்ன கேட்டிருக்காங்க? prove that the roots are rational and real. அப்பனா என்ன பண்ணணும்? determinants of quadratic equation ஞாபகம் வரணும். b square minus 4ac சால்வ் பண்ணா அது வந்து ரூட்ஸ் வந்து ரேஷனலா இருக்கா ரியலா இருக்கா நம்ம சொல்லிடலாம்ல. புரிஞ்சுச்சா? இப்போ ரேஷனலா இருக்கணும் அப்படின்னா இட்ஸ் கிரேட்டர் தேன் 0. இப்போ எல்லா ரூட்ஸுமே வந்து கிரேட்டர் தேன் 0 இருந்துச்சுன்னா புரிஞ்சுச்சா? அதே மாதிரி அடுத்து ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல்னா இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரணும். b square minus 4ac is equal to 0 வந்துச்சுன்னா இட்ஸ் ரியல் அண்ட் ஈக்குவல். இதனால தான் அந்த டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இம்பார்ட்டன்ட்னு சொன்னேன். புரிஞ்சுச்சா? அடுத்து உனக்கு சம் ஆஃப் ரூட்ஸ் கேட்டு ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் கேட்டு ஃபார்ம் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கேட்டிருக்கேன். எழுதிடலாமா? அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து புக்லேயே இந்த ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. x square minus sum of roots into x plus product of roots. டைரக்டாகவே ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிடலாம். 140 பேஜ் நம்பரில். இல்லை நம்ம வந்து ஃபார்முலா வந்து இந்த சம் ஆஃப் ரூட்ஸ் பீட்டா ப்ளஸ் இதுவும் பண்ணிக்கலாம். b/a மைனஸ் b/a வந்து -7, c/a வந்து 14. அப்புறம் எப்படி இருந்தால் சால்வ் பண்ணிடலாம்ல, ஈக்குவேஷன் சால்வ் வந்துடும்ல. ஸோ அதனால இந்த 3 இல்லுஸ்ட்ரேஷன் நம்ம பண்ணணும். ஸோ இதெல்லாம் நான் ஏன் மார்க் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள்லாம் வந்து இன்னொரு இந்த சம்ஸ் எல்லாம் போட்டு பார்க்கணுங்கிறக்காக நம்ம இதை வந்து மார்க் பண்ணிட்டு இருக்கோம். புரிஞ்சுச்சா? அதுக்கப்புறம் இல்லுஸ்ட்ரேஷன் 112. இந்த மேஜராக உங்கள் புக்கிலே வந்து இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறது, இந்த b square minus 4ac determinants of quadratic equation தான் மேஜராக கேட்டிருக்காங்க. ஸோ யூ ஹாவ் டு ஃபோக்கஸ் மோர் ஆன் திஸ். ஓகே, அடுத்து புக் பேக்கில் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுக்கு தனியாக ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ உங்கள் புக் சம் சால்வ் பண்ணிங்கனாலே குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இஸ் மோர் தேன் இனஃப். அண்ட் பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன் ஆல்சோ யூ ஹாவ் டு. இது எதுல இருந்து ஆரம்பிக்குது? இந்த ஆரம்பிக்குதுல. இந்த 81th சம்ல இருந்து ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் ஒன்ல வந்து அதே தான், ரியல் அண்ட் அன்ஈக்குவலா, ரியல் இர்ரேஷனல் அண்ட் ஈக்குவலா, இதெல்லாம் எப்படி கண்டுபிடிப்பீங்க? b square minus 4ac இஸ் ஈக்குவல் டு வந்துச்சுன்னா ரியல் அண்ட் ஈக்குவல். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம படிச்சுக்கணும். ஓகேவா? அடுத்து ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் c could be the product of roots. ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் வந்து இப்போ a into b வந்து c/a வந்து 0வா இருக்கணுமா? அப்போனா c 0வா தானே இருக்கணும். 0/1னாலும் 0 தானே. புரிஞ்சுச்சா? இப்போ இந்த டேர்ம்ஸில் எதுல அதை மட்டும்தான் c is equal to 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் ஆப்ஷன். புரிஞ்சுச்சா? எதனால இப்போ 0 வந்துச்சுன்னு புரிஞ்சிச்சா? அடுத்து ஃபார் த ஈக்குவேஷன் whose roots are 9 and -4. இந்த இதில் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி 9 - 4 என்னன்னு கண்டுபிடிக்கலாம். நீங்கள் சமன் ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம். ஏன்னா 36 5 இருக்கு. அப்படி இல்லைன்னா யூ கேன் கோ வித் +or - b +or - b minus root of b square minus 4ac divided by 2a. இந்த ஃபார்முலாலையும் சால்வ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். புரிஞ்சுச்சா? அடுத்து 85 கொஸ்டின்ல ஒரு இது சம் கொடுத்து ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப். இப்போ நம்ம ஆல்ஃபா இப்போ ரூட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம், ஏ தனியாக பி தனியாக கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இட்ஸ் வெரி ஈஸி டு ஃபைண்ட் த given கொஸ்டின்ஸ். புரிஞ்சுச்சா? ஸோ சால்வ் த ப்ராப்ளம்ஸ். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா யூ கேன் ஃப்ரீலி கான்டாக்ட் அஸ். ஓகே, இங்கே டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இட்ஸ் வந்து சி ஆப்ஷன், b square minus 4ac. ஸோ இந்த நமக்கு வந்து 85லேருந்து 100 வரைக்கும் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணி டவுட் இருந்தால் எப்போ வேணால் கேட்கலாம். ஸோ டுடேஸ் கிளாஸ் நம்ம என் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து நம்ம வந்து 3 சாப்டர்ஸ் முடிச்சாச்சு. ஒன்று ரேஷியோ, ப்ரொபோர்ஷன் அண்ட் வேரியேஷன், பெர்முடேஷன், காம்பினேஷன் அண்ட் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். ஸோ ஃப்ரெஷ்ஷாக நாளைக்கு வேறு ஒரு சாப்டரோட ஸ்டார்ட் பண்ணலாம். பாய், தேங்க்யூ.